எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் 3 days ஈட்டரையோட ப்ரீநேட்டல் யோகா ஃப்ரீ செஷன்ஸ் வந்து போச்சு. ரொம்ப சூப்பராகவே போச்சு. நேர்மையாக சொல்லணும்னா ஃப்ரீ செஷனாக இருந்தாலும் பெய்டு செஷனாக இருந்தாலும் நான் டிஃப்ரென்ஸ் பார்க்கறது இல்லை. ஏன்னா ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஹெல்ப்னு தேடி வந்திருக்கும் போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஜஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது. கிளாரிட்டி, சப்போர்ட், கான்ஃபிடென்ஸ், காம்னஸ். ஸோ இந்த 3 day ப்ரீநேட்டல் யோகா செஷன் அட்டன் பண்ண ஒரு மாம் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. ஃப்ரீ செஷனுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னுட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் யோகா செஷன். ஸோ ஆக்சுவலி இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இதுக்கப்புறம் அது ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். நான் ஃப்ரீ செஷனுன்றப்போ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச். எனக்கு பெங்களூரில் தான் இப்போ ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே டு ஜாயின் தி செஷன். இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு. ஓகே ஓகே நைஸ். அப்புறம் இன்னொன்று எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா நீங்கள் டைம் ஸ்டிக் பண்ணாமல் யுவர் எக்ஸ்டெண்டிங். எனக்கு நான் என்ன நினச்சேன்னா அது சொல்லணுன்றதுக்காக யுவர் ஸ்டிக் டு த டைம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஜென்ரஸாக இருந்தது. பிகாஸ் யூஸ்வலாக அவங்க ஃப்ரீ செஷனுன்ற போதே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. மோரோவர் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவ்வளோ மெனக்கெட்டு சொல்லி கொடுக்குறது வந்துட்டு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ தேங்க்யூ. நான் யூஸ்வலாக ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறாள். பட் பிகாஸ் ஆஃப் யுவர் செஷன் ஒன்லி எனக்கு நான்லாம் 7 மணிக்கெல்லாம் எழுந்து எனக்கு வந்து 5 மாதம் இருக்கும். நான் ஒர்க் போயிட்டு இருந்தபோது எழுந்தது. ஓகே தேங்க்யூ. இந்த ஃபீட்பேக் எங்களுக்கு ஒரு ரிமைண்டர். ஈட்டரையை ப்ரெக்னென்ட் உமன் ஏன் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, ஏன் நம்ம செஷனில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். நான் இன்னும் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஈட்டரை செஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈட்டரையை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.